Praise the Lord. பிரசங்கி 1-14 வரைக்கும் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எரிந்து விட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாக இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. இந்த பாதைகளெல்லாம் நாம் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவ நாமத்தினாலே நடந்து வந்திருப்போம். எல்லா மனிதர்களும் நடந்து வந்திருப்பாங்க. நம்ம தேவனை கண்டு கொண்டதுனாலே, அவருடைய கிருபையினாலே அவருடைய கிருபை நம்ம கிரியை செய்து. அதனால் இந்த உலகத்தை பொறுத்தல உள்ள எந்த குறித்துமே நீங்கள் வருத்தப்படாதீங்க, பயப்படாதீங்க. எல்லாமே கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். நம்மளுடைய மேய்ப்பர் யார்? இந்த உலகத்தில் யாருமே கிடையாது, கர்த்தர் மாத்திரமே. இயேசு கிறிஸ்துங்கிற ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை இருந்தால், நான் உனக்கு முன்னை போய் கோணலானது செவ்வையாக்கு, ஏத்தின் சம்பாத்தியம் எத்தியோப்பின் வர்த்தலமும் சபேரின் நெடியாட்களையும் வர்த்தலமும் தாண்டி வந்து உன்னுடையதாகும். இதனால் இந்த காலங்களை குறித்து நான் தேவன்ட்டு இவ்வளோ பிரயாசப்பட்டும் ஏன் இது கிடைக்கல வைக்கலன்ட்டுலாம் நீங்கள் ஒரு மனசில் ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒவ்வொரு காலங்கள் இருக்குது. அந்த ஏற்ற காலங்கள் வரும்பொழுது தான் எல்லாமே செய்யப்படும். அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கும் பொழுது கிறிஸ்து ஏன் நமக்கு இது செய்யலையானா, நாம் கொஞ்சம் ஃபோர்ஸை கேட்கும் பொழுது அந்த காலங்கள் மாற்றப்படும். எஸ், அந்த அதிகாரம், அந்த பலன் எல்லாமே நம்மளுடைய விசுவாசத்திலே இருக்கிறது. அதனால் தேவன் தெளிவாக சொல்கிறார், வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவங்க அதனால் பலன் என்ன? இந்த உலகத்தில் நம்ம எல்லா வகையிலுமே ஒரு பிரயாசம். அதனால் நீங்கள் ரொம்பவும் இதாக ஒர்க் பண்ண வேண்டாம், ஹார்டாக ஒர்க் பண்ணுங்கள். பட்டு இப்படி தான்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு நம்ம கையில் ஒன்றுமே இல்லை. நாம் நமக்கு டெய்லி விடிய காலையிலேருந்து நைட் தூங்குற வரைக்கும், அடுத்த நாள் காலையில் இருந்துச்சு அடுத்த நாள் தூங்குற வரைக்கும் உள்ள டியூட்டிகளை நம்ம சின்சியராக பண்ணணும், அவ்வளோதான். 100% காடுக்கு நம்ம உண்மையாக இருந்தாலே போதும். மனிதர்களுக்கெல்லாம் காடுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது இங்கே எல்லாருமே மனிதர்களுக்கு உண்மையாக ஆகிடுவோம். அதனால் மனுபுத்திரர் பாடும்படி தேவன் அவர்கள் நியமிக்க தொல்லையை கண்டு, தேவன் தெளிவாக சொல்கிறாரு, ஓப்பனாக பேசுகிறார். இந்த பாடுகள்லாம் ஏன்னு சொல்லி எடுத்து பார்த்திங்கன்னா அதுக்கும் காரணங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்த வசனம், அவர் சகலத்தையும் அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தி மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டே பிடிக்க முடியாது. இதுக்கு ரிசல்ட் என்ன? ஒன்றுமே கிடையாது. நம்ம அற்பமானவர்கள், தேவனே எல்லாமே நமக்கு செய்யக்கூடியவர். அப்போ இந்த மாதிரி தேவன் செய்கிறதுக்கு நமக்கு ஒரு அனுக்கிரகம்ன்ற ஒன்று வேணும். அந்த அனுக்கிரக காலங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நமக்கு பிறந்திருக்கிறது. அதனால் பிரசங்கி 3:12, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதை அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். தேவன் இந்த பாடுகள் எதனால் கொடுக்கப்படுகிறது? நாம் எதை செய்தாலுமே சரி, எல்லாத்துக்குமே ஒரு நன்மை மட்டுமே செய்ய வேண்டும். தீமை செய்து எந்த பெனிஃபிட்டும் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. டோட்டல் லாஸ் ஆகும், அவ்வளோதான். தற்காலிக வெற்றி தான் தீமையினுடைய காரியங்கள். அது எடுத்து பார்த்திங்கன்னா பின்னாடி பார்த்திங்கன்னா டோட்டல் லாஸில் இருக்கும். அது இன்னும் செய்கிற ஒருத்தர் அவர் நானும் நன்மையும் செய்து விட, அவங்க வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு நல்ல காரியங்களை செய்யுங்க. அதனால்தான் அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுப்பது தேவனுடைய அனுக்கிரகம். இன்னைக்கு
உலகத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்ட்ட பணம் இருக்கும், பொருள் இருக்கும், எல்லாம் இருக்கும். நம்ம கரெக்டாக சாப்பிட முடியாது. நம்ம 3 வேளை சாப்பிட்டு 3 வேளை படுத்தோடனும் தூக்கம், எழுந்தோடனும் டியூட்டி, ஒர்க் பண்ணதில் ஹார்ட் ஒர்க்கர், சின்சியர் ஒர்க்கர். தேவனுக்காக நம்ம வேலை செய்தாச்சுன்னா இந்த உலகத்தில் தேவன் நமக்கு அந்த ஒரு அனுக்கிரகம் செய்ய போகிறார். அந்த அனுக்கிரகம் என்னங்கிறத நாம் இனிமேல் இதில் கடைசியாக பேச போகிறோம். தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்று கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றை குறைக்கவும் கூடாது. தேவன் தான் எல்லா காரியங்களுமே செய்கிறார். இது முன்குறிக்கப்பட்டவர்கள், தேவனை பற்றி ஆழமான சத்தியத்தை புரிந்தவர்களுக்கு இது புரியும். ஏன்னா தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைக்கும். அவர் என்ன டிசைட் பண்ணியிருக்காரோ அதுதான். அவர் ஒருத்தனுடைய பாவத்தை நான் என்ன அதில் இருக்கிறேன்னா என்ன அதை கேர் பண்ணவே மாட்டார். பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகிற்று. அதனால தான் கிறிஸ்து வந்தார். நியாய பிரமாணத்தின் பிரகாரம் நாம் அனைவரும் குற்றவாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்துவனுடைய இரத்தத்தினாலே நாம் இலவசமாக அவருடைய மீட்பை கொண்டு கிறிஸ்து நாமத்தினாலே பரிசுத்தவான்களாக இருக்கிறோம். இதை ஒரு திடகாத்திரமான நம்பிக்கை இருக்கும். தேவனோடு நாம் எப்பவும் உலாவிக்கொண்டே இருக்கணும். உலாவிக்கொண்டே இருக்கும் பொழுது தான் இந்த உலகத்தை நாம் வின் பண்ண முடியும். அதனால தான் கிறிஸ்துவை பற்றிய சிந்தனை, அவரை பற்றி பேச்சு, அவரை பற்றிய செயல்பாடுகள் இந்த உலகத்தில் நம்ம தொடர்ச்சி செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்மளுடைய சரீரம் ஆட்டோமேட்டிக்காக தேவனுக்குள்ளே ஆட் ஆகிக்கிடும். இதை நமக்கு கொடுக்கப்படக்கூடிய ஒரு சின்ன ஒரு காரியம். ஆனால் இதை கூட நாம் செய்யலைன்னா என்ன அர்த்தம் இருக்குது? கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும். அதனால தான் தேவன் உங்களை குறித்து சொல்கிறார், தேவன் செய்வது எதுவோ அது என்றென்றைக்கு நிலைக்கும், அது என்று அறிவேன். அதனோட ஒன்று கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்று குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன்னே நடந்ததும் இப்பொழுது நடக்கிறது, இனி நடக்கப் போகிறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். அதனால் நீங்கள் எதை குறித்துமே பயப்பட வேண்டாம். இதில் தான் இந்த அனுக்கிரகம்ங்கிறது நமக்கு எல்லாவற்றுக்கும் ஒவ்வொரு காலங்களும் உண்டு. அப்போ நமக்கு இந்த அனுக்கிரகத்துக்கு ஒரு காலம் உண்டா? இருக்கணும்ல. எல்லாத்துக்கும் ஒரு காலம் இருக்கு இல்லையா? அதே போல் கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு இன்று அனுக்கிரக காலம். பிரைஸ் தி லார்ட். வசனங்கள் கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே கிரியை செய்வதாக, பலிப்பதாக, இன்று இப்பொழுதே பலிப்பதாக கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டளையிடுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்ல ஏசை 49:8 பாருங்கள். பின்னும் கர்த்தர் அனுக்கிரக காலத்திலே நான் உமக்கு செவி கொடுத்த ரட்சணை நாளிலே உமக்கு உதவி செய்தேன். நீர் பூமியை சீர்படுத்தி போலாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். அப்போது நமக்கு இன்றைக்கி இந்த அனுக்கிரக காலம். இந்த அனுக்கிரக காலத்தில் நமக்கு ஒரு ரட்சிப்பு, கிறிஸ்துவனுடைய ரட்சிப்பு. நீர் பூமியை சீர்படுத்தி போலாய் கிடக்கிற இடங்களை சுதந்திரிக்க பண்ணவும். இது வரைக்கும் உங்கள் கையில் இல்லாமல் இருக்கிறது எல்லாமே உங்கள் கைக்கு வந்து அதை நீங்கள் சீர்படுத்த போகிறீர்கள். இந்த மண் மட்டுமல்ல, இந்த உலகத்தையும். அதுவும் உங்களை கொண்டே நடக்கப் போகிறது. கட்டுண்டவர்களை நோக்கி புறப்பட்டு போங்கள் என்றும் இருளை இருக்கிறவர்களை நோக்கி வெளிப்படுங்கள் என்று சொல்லவும், நான் உம்மை காப்பாற்றி உம்மை ஜனங்களுக்கு உடன்படிக்கையாக ஏற்படுத்துவேன். அவர்கள் வழியோரங்களிலே மேய்வார்கள், சகல மேடுகளிலும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாகியிருக்கும். ஆமென். இன்னும் நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்காக எவ்வளோ நாட்கள் காத்திருப்பீங்க, அலைஞ்சிருப்பீங்க. இனிமேல் அந்த அலைச்சல்லாம் இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஒரு கிறிஸ்துவனுடைய வெளிச்சம் ஒவ்வொருவருக்கும் இலவசமாக கிடைக்குது. சகல மேடுகளும் அவர்களுக்கு மேய்ச்சல் உண்டாயிருக்கும். நீங்கள் ஒரு பள்ளத்தாக்கில் போனாலும் அங்கேயும் உங்களுக்கு மேய்ச்சல் இருக்கும், மேட்டில் போனாலும் ஒரு மேய்ச்சல் இருக்கும். அதே நேரத்தில் ஒரு வறண்டு கிடந்த நிலத்தில் போனாலும் கூட அங்கே உங்களுக்காக ஒரு மேய்ச்சலுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் தயாராகவே இருக்கும். இந்த விசுவாசங்கள்லாம் இருக்கும் பொழுது நமக்கு இந்த ரட்சணை நாள் இப்படிலாம் கிரியை செய்து இதை வாழ்வில் நீங்கள் ஒவ்வொருவரும் ருசி பார்க்கணும். இந்த வசனங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லும் பொழுது தான் இந்த வசனங்கள் உங்களுக்கு கிரியை செய்யும். அவர்கள் பசியாக இருப்பதும் இல்லை, தாகமாக இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்கள் நீரூற்று அண்டைகளிடத்தில் கொண்டு போய்விடுவார்.
என் மலைகளெல்லாம் வழிகள் ஆக்குவேன், என் பாதைகள் உயர்த்தப்பட்டும். ஆமென். உங்களுக்கு குறுக்கிட்டு ஒரு பெரிய மலை மாதிரி நின்று இது அசைக்கவே முடியாது, இது அது ஒரு மலைன்னா ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனை ஒன்றுமே செய்ய முடியாது, நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ அதனால் இதை எப்படி என்ன செய்ய சென்று தகைத்து நிற்க வேண்டாம். அந்த மலைகளெல்லாம் வழிகள் ஆக்கப்படும். தேவனும் எங்கெங்கெல்லாம் பாதை போட்டு விடுகிறாரோ அதெல்லாம் உங்களுக்கு புதிய புதிய பாதைகள் ஆக்கப்படும். அதான் தேவன் உங்களை குறித்து சொல்கிறார், நான் உங்களை மறக்கலை. அல்ல, ஏசாயா 49:14 சியோனை கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். நிறைய பேர் இன்னைக்கு கர்த்தர் என்னை மறந்துட்டாரு, நான் இவ்வளோ தூரத்துக்கு தேவனுக்காக உழைச்சும் எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒரு காரியமும் எனக்கு சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லி பயப்பட வேண்டாம். காரணம், ஒரு ஒரு தாய் தன் மகளை மறந்தாலும் கூட நான் உன்னை மறக்க மாட்டேன், உனக்கு தேவையான நேரங்களில் எல்லாவற்றையும் நான் தருவேன் என்று சொல்கிறார். அது மட்டும் இல்லை, நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், அப்பப்போ நீ எப்படி இருக்கிறான்னு சொல்லி நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு தேவன் சொல்கிறார். அது மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகள் நிர்மூலமாக்கப்பட்ட, உங்களுடைய லைஃப்பில் நிர்மூலமாக்கப்பட்டதெல்லாம் எல்லாமே புதுப்பிக்கப்பட்டு அதிலே அரசாளக்கூடியவர்களாய் மாறிக்கொள்வார்கள். அதன் பிரகாரம் நீங்கள் இந்த அனுக்கிற காலத்தினாலே நாம் ஏச 49:23 ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாய்கள் உன் கைத்தாயுமாயிருப்பார்கள், தரையிலே முகங்குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் காலின் தூளை நக்குவார்கள். நான் கர்த்தர், எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய். பிரைஸ். அதனால் தேவன் சொல்கிறார், நீ இந்த உலகத்துக்காக இல்லை, மனிதர்களுக்காக இல்லை, நீ உலகத்தில் ஒரு பிரித்தெடுக்கப்பட்டு ஒரு முன்குறிக்கப்பட்ட ஜனமாக இருக்கிறனால இந்த காரியத்தை கர்த்தராகிய நான் உங்களுக்கு கண்டிப்பாக செய்வேன்னு சொல்லி தேவன் சொல்கிறார். நீங்கள் இது விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்கிட்டாலும் சரி, இந்த காரியங்கள் கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படியே கிரியை செய்யும். ஏன்னா கர்த்தருக்காக காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்கிறார். அவர் சொன்னால் ஆகும். அப்போ இன்றைக்கி அந்த அனுக்கிற காலத்தில் நமக்கு சொல்லியிருக்கிறார்னு சொல்லிட்டு ஒரு விசுவாசம் நீங்கள் வைக்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்து கொள்ளுறீங்க. சரி, நீங்கள் இந்த மனித ரீதியில் இந்த உலகத்தை ஜெயிச்சிட்டிங்க, அந்தகார வல்லமையில் ஜெயிக்க முடியலைன்னா அதுக்கும் தேவன் கிரியை செய்கிறார் பாருங்க. அதுக்கு அடுத்த அவசரம், பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்கக்கூடுமோ அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ? தெளிவாக பாருங்கள். பராக்கிரமன் யார்? அந்த பராக்கிரமனும் சாத்தான். அவன் கையிலிருந்து உங்களெல்லாம் நம் ஒவ்வொருவரையும் கொள்ளை அடித்துட்டு போயிருக்கானே, அவன்கிட்ட விடுவிக்கிறதுக்கு யார் இருக்கிறா? அல்ல, நீதியாக சிறைப்பட்டு போனவர்களை ஒருவேளை தவறே செய்து அவங்க அந்த தப்புக்கு தண்டனை அனுப்பிச்சிட்டு இருந்தாலும் கூட, அது தவறே செய்து தப்புக்கு தண்டனைங்கிறது லைஃப்பில் நிறைய லாஸ், நிறைய குடும்பங்கள் சேர்ந்துருக்கும், ஆனால் பிரிஞ்சு கிடக்கும். ஒருத்தர் சாதரத்துவம் இல்லாமல் ஒரு குடும்பங்கிற ஒரு கோட்பாடு இல்லாமல் உள்ளுக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே வந்தாச்சுன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது, எரிச்சல் வரும், கோபம் வரும், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறாரு தேவன், இப்படி நீதியாக சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்கக்கூடுமோ? அது அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு தானே அந்த தப்பு செய்கிறாங்க. தெரிஞ்சு தப்பு செய்தாலும் கூட அது கூட நீங்கள் அறியாமல் செய்யக்கூடிய தவறு. ஏன்னா எல்லோரும் மேலே இரக்கமாக இருக்கத்தக்கதாக எல்லோர்த்தையும் நான் பாவத்துக்குள் அடைத்து போட்டேன். அதனால தான் தேவன் உங்களை நோக்கி தெளிவாக சொல்கிறார். அதுக்கு அடுத்த அவசரம், என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். இன்னைக்கு விடுதலை கிறிஸ்துவின் நாமத்தில். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்வேன். உன்னை ஒடுக்கினவர்களுடைய மாமிசத்தை அவர்களுக்கே தின்ன கொடுப்பேன். மது பானத்தால் வெறி கொள்வது போல் தங்களுடைய இரத்தத்தினாலே வெறி கொள்வார்கள். கர்த்தரும் யாக்கோபின் வல்லவரவாகிய நான் உன் இரட்சகரும் உன் மீட்பருமாய் இருக்கிறதை மாமிசமான யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். இப்படிப்பட்ட காரியங்களை நான் உனக்கு செய்தே ஆவேன். காரணம் என்னென்று எடுத்து பார்த்தீங்கன்னா,
நான் காத்திரண்டு நீ மட்டும் இல்லை, உன்னை சுற்றி இருக்கிறவங்களும் தெரிந்து கொள்வார்கள். அதில் அந்த ஏசி 49 ஃபுல்லாக பாருங்கள். அதனால் நீங்கள் எந்த இதை குறித்தும் பயப்படாதீங்க. ஏசியா 49 6 யாக்கோபின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலின் காக்கப்பட்டல் திருப்பம், நீர் எனக்கு தாசனாயிருப்பது அற்ப காரியமாக இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி வரையும் என்னுடைய இரட்சிப்பாய் இருக்கும்படி உண்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைப்பேன் என்கிறார். எஸ், நீங்கள் இந்த கிறிஸ்துவின் கிறிஸ்துவினாலே இந்த ஜாதிகளுக்கெல்லாம் ஒரு ஒளியாக இருப்பீர்கள். அந்த ஒளி எப்படி இருக்கும்னா பிரகாசமாக இருக்கும். அந்த இருளில் கிடக்கிறவங்களாம் உங்களுடைய ஒளிக்கு வரும் பொழுது நீங்கள் பிரகாசிப்பீங்க. அந்த பிரகாசத்தில் அவங்களும் பிரகாசிப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒவ்வொருவருமே பார்க்க முடியும். அதனால் எதை குறித்தும் நீங்கள் பயப்பட வேண்டாம். பிரைஸலால் காலையில் கிறிஸ்து நாமத்தினாலே வருகிற நல்ல கர்த்தாவே, இந்த ரச்சனை நாள் எங்களுக்கு இன்று ஏற்படுத்தப்பட்டதற்காக கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர் எங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி இந்த ரச்சனைய நாளை எங்களுக்கு அனுக்கிரக காலத்தை ஏற்படுத்தி எங்களுக்கு இந்த ரச்சனை நாளை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பாழாய் கிடந்ததுவெல்லாம் புதுப்பிக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அந்தகார வல்லமைகள் கிறிஸ்துவின் நாமத்தினால் காட்டப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மனிதர்கள் எங்களுக்கு ஏமாத்திரோம், மனுஷர்கள் ஏமாத்திரோம், சாத்தானை எனக்கு ஏமாத்திரோம். ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தத்திலும் சாட்டின் வசனத்திலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. இது சகலத்தையும் புதிதாக்கிறேன் என்ற வசனங்கள் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிறிஸ்துவின் நாமத்தில் கிரியை செய்வதாக. ஆமேன். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை நம்ம ஒவ்வொருவருக்கும் கிரியை செய்வதாக. ஆமேன்.